ரொம்ப நாளைக்கு அப்புறம் எனக்கு சப்பாத்தி தான் செய்ய போகிறோம். ஏன்னா செல்வாக்கு பிடிக்காதுன்னே பண்ண மாட்டேன். அதுக்குன்னு மாவு வேஸ்ட்டாக போயிடும்ல அப்படின்னு மாவு மட்டும் பிசைஞ்சு வச்சாச்சு. அப்படியே இன்றைக்கி மதியத்துக்கு வெயிலுக்கு வந்து தர்பூசணி ஜூஸ் தான் போட்டேன். வாங்கி 1 வீக் ஆயிடுச்சு. செல்வா வந்ததுக்கப்புறம் சாப்பிட்லான் இருந்தேன். அவன் நைட்டு வந்துட்டு காலைல போகிறனால செய்ய முடியல. நான் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு செல்வாக்கு கொஞ்சம் ஜூஸ் மட்டும் ஸ்டோர் பண்ணி வச்சேன். அப்படியே துவைச்ச ட்ரெஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இன்றைக்கி மாடியிலே உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு ட்ரெஸ் எல்லாம் மடிச்சாச்சு. நேற்று நம்ம போய் குட்டியில் பார்க்கவே இல்லையா, இன்றைக்கி பார்க்கலாம் அப்படின்னு போனேன். ஒருத்தன் மட்டும் அசையாமல் படுத்து கிடந்தான். ஐயோ உயிர் சேதனம் ஆயிடுச்சு அப்படின்னு பயந்துட்டு அவனை தூக்குறேன். அவ்வளோ அசதியாக தூங்கியிருக்கான். ஆனால் பார்க்க க்யூட்டாக இருந்தான். அவனே கொஞ்சம் நேரம் வேடிக்கை பார்த்துட்டு நைட்டு வந்து சமைக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. செல்வா ஃபோன் பண்ணி நைட்டு என்ன சாப்பாடுன்னு கேட்டான். சப்பாத்தின்னு சொன்னேன். அவனுக்கு கோவப்படுவான்னு தெரியும். சொன்ன மாதிரியே கோவப்பட்டான் சப்பாத்தி அப்படின்னு. எனக்கும் கோவம் வந்துச்சு. பட் இருந்தாலும் கோவப்படாத, கோஆப்ரேட் பண்ணு அப்படின்னு உள்ளே நினச்சிட்டு சப்பாத்தி இன்றைக்கி ரொம்ப சாஃப்டாக வந்திருக்கு. சாம்பார் நல்லா வத்த சூடு பண்ணியிருக்கேன், சூப்பராக இருக்குது அப்படின்னு சொன்னேன். சரி ஓகே நான் இன்றைக்கி வந்து சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். நான் அப்படியே சாப்பிட்டுட்டு செல்வாக்கு மாவு மட்டும் ரெடி பண்ணி வச்சிட்டேன். அவன் வந்ததும் சப்பாத்தி போட்டு சாப்பிட வேண்டியது தான். பாய்.